வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் வாய் துர்நாற்றத்தை போகக்கூடிய ஒரு 15 வழிமுறைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உடனடியாக வாய் துர்நாற்றத்தை போக்க நறுமண பொருள்களை வாயிலிட்டு மெல்லலாம். அதாவது கிராம்பு இல்லை ஏலக்காய் இந்த போன்ற பொருள்களை பயன்படுத்தி மெல்லலாம். உடனடியாக வாய் துர்நாற்றம் நீங்கும். அடுத்ததாக மவுத் வாஷர் நீர்மங்களை பயன்படுத்தி வாயை சுத்தப்படுத்தி கொள்ளலாம். வாய் துர்நாற்றம் உள்ளவர்கள் வெற்றிலையை வாயில் அடக்குவது போல கிராம்பை மென்று வாயில் அடக்கிக் கொள்ளலாம். 1/2 லிட்டர் நீரில் புதினா சாறு, எலுமிச்சை சாறு ஆகியவற்றை கலந்து வாய் கொப்பளித்து வர வாய் துர்நாற்றம் நீங்கும். வாய் துர்நாற்றத்தை போக்க எலுமிச்சை சாறுடன் நீர் கலந்து அதில் சிறிதளவு உப்பு சேர்த்து குடித்து வரலாம். இந்த கலவையை வாயிலிட்டு கொப்பளிக்க வாய் துர்நாற்றம் நீங்கும். குடல் புண்கள் பிரச்சனையால் தான் பெரும்பாலான வாய் துர்நாற்றம் ஏற்படுகிறது. இதை போக்க காலையில் எழுந்தவுடன் காப்பியை தவிர்த்துவிட்டு 4 டம்ளர் தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இதனால் வயிறு சுத்தப்படுவதோடு அல்சர் நீங்கி வாய் துர்நாற்றம் ஏற்படுவதும் தவிர்க்கப்படும். காலை மாலை 2 நேரமும் பல் துலக்கி வாய் கொப்பளித்து வர வாய் துர்நாற்றம் நீங்கும். வேறு சில காரணங்களாலும் வாய் துர்நாற்றம் ஏற்படும். நன்றாக துலக்கப்படாத பற்களின் இடுக்குகளில் கிருமிகள் சேர்வதால் இந்த துர்நாற்றம் ஏற்படும். எனவே மருத்துவரின் ஆலோசனையை பெற்று பற்களை சுத்தம் செய்து கொள்வதன் மூலம் துர்நாற்றத்தை தவிர்க்கலாம். அத்தோடு பற்களின் பாதுகாப்பும் பலப்படும். அதிக காரம், அதிக புளிப்பு உள்ள உணவு வகைகளை தவிர்ப்பதால் வாய் துர்நாற்றத்தை தவிர்க்கலாம். சாதாரணமாக சந்தையில் கிடைக்கும் கொத்தமல்லி கீரையை வாயில் போட்டு மென்று வர வாய் துர்நாற்றம் நீங்கும். வாய் துர்நாற்றம் நீங்க மங்குஸ்தான் பழத்தை நன்கு மென்று விழுங்கலாம். சாப்பிட்ட பிறகு மறக்காமல் வாய் கொப்பளித்து விடுங்கள். சாப்பிட்ட பின் வாய் கொப்பளிக்காமல் இருந்தால் உணவு துணுக்கள் பல் இடுக்குகளில் சிக்கி கிருமிகள் வர ஏதுவாயிருக்கும். மேலும் இரவு படுக்க போகும் முன் பல் துலக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் வயிற்றில் உள்ள 90% கிருமிகள் நீக்க முடியும். அடுத்ததாக நாக்கு சுத்தம் செய்யும் டங் கிளீனர் பயன்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். பற்களோடு நாக்கையும் சுத்தப்படுத்துவதால் வாயில் உள்ள பெரும்பாலான கிருமிகள் நீக்கப்படுகின்றன. அடுத்ததாக மாசிக்காய் எண்ணெய். மாசிக்காய் எண்ணெய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை 5 மில்லி அளவு நம் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர வயிற்றுப்புண், வாய்ப்புண் சரியாகும். அதே போல் மாசிக்காய் பொடியும் தேனுடன் கலந்து சாப்பிட்டு வர வயிற்றுப்புண், வாய்ப்புண் குணமாகும். அடுத்ததாக தேங்காய்பால் பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் தேங்காய்பால் குடித்து வர வாய்ப்புண், வயிற்றுப்புண் சரியாகும். அதே போல் நல்லெண்ணெயை காலை மாலை 2 வேளையும் வாய் கொப்பளித்து வர வாய்ப்புண் சரியாகும். அதே போல் நாட்டு மருந்து கடைகளில் திரிபலா கற்பச்சூர்ணம் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வர வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதெல்லாமே சரியாகும். அதே போல் திரிபலா சூரணம் ஒரு காயக்கருப்பு மருந்தாகும். இதை தினமும் தேனில் கலந்து சாப்பிட்டு வர வாய்ப்புண், வயிற்றுப்புண் சரியாகும். இந்த வழிமுறைகள் எல்லாம் தினந்தோறும் தவறாமல் செய்து வந்தால் வாய் துர்நாற்றத்தை விரட்டிவிடலாம். க்ளோஸ்அப் டூத்பேஸ்ட் விளம்பரங்களில் வருவதைப் போல பளபளக்கும் பற்களை நீங்கள் பெறுவதோடு முக்கிய எதிரியான வாய் துர்நாற்றத்தையும் ஒழித்துவிடலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.